இன்னைக்கு நம்ம கதைத்துளிர் சேனல்ல உடுப்பி கிருஷ்ணரை பத்தி தான் பார்க்க போறோம். உடுப்பி கிருஷ்ணருடைய கோயில் கர்நாடகா மாநிலத்துல உடுப்பி அப்படிங்கிற நகர்ல அமைந்திருக்கு. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திர கடவுள் தனது மனைவிகளா இருக்கிற 27 நட்சத்திரங்களோட கிருஷ்ணரை வழிபட்ட தலம் தான் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயில். இங்க பாத்தீங்கன்னா மத்வ புஷ்கரணி அப்படிங்கிற ஒரு பெரிய குளமும் இருக்கின்றது. உடுப்பி கோயில் இருக்கிற கிருஷ்ணர் விஸ்வகர்மாவால செய்யப்பட்ட ஒரு கிருஷ்ணருடைய சிலை. இத துவாரகையில கிருஷ்ணருடைய சிலைய ருக்மணி தேவி அவங்க வைத்து வழிபடுறாங்க. துவாரகை கடல்ல முழுகிற போது பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த சிலை கடலுக்கு அடியில தான் இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய சிலைய மத்துவர் அப்படிங்கிறவரு கண்டுபிடிக்கிறாரு. அதாவது மத்துவாச்சாரியாரு. அவரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான் இந்த குழந்தை கிருஷ்ணருடைய திருவுருவம். உடுப்பியில கிருஷ்ணராக நமக்கு அவரு காட்சியளிக்கின்றார். இந்த கோயிலுடைய தலப்புராணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்சனுடைய சாபத்தால தனது ஒளியையும் அழகையும் இழக்கிறாரு சந்திர பகவான். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் செய்யறாரு. தான் இழந்த ஒளியையும் அழகையும் திரும்ப பெறணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ சந்திரன் நிர்ணயித்த அந்த திருக்குலத்தோட பேர் தான் சந்திர புஷ்கரணி. அதன் பிறகு சந்திரன் இங்க தவம் இருந்ததால இது உடுப்பா அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்பு உடுப்பி என்று அழைக்கப்பட்டது. இந்த குளத்துல முழுகி இறைவனை வழிபட்டு தன்னுடைய அழகையும் ஒளியையும் சந்திர பகவான் மீண்டும் பெறுகின்றார். அதுதான் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலுடைய தல புராணமாக இருக்கின்றது. உடுப்பி கிருஷ்ணன் கோயில்ல கனகதாசர் அப்படின்னு ஒரு பக்தர் இருக்காரு. அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியினரா இருக்கிற காரணத்தினால அவர் இந்த கோயிலுக்குள்ள இறைவனை வணங்கறதுக்கு அனுமதிக்கப்படல. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, அந்த கனகதாசர் மீது ரொம்ப பக்தி அதிகமாக அவன்கிட்ட இருக்கிறதுனால இவரே தன்னுடைய உருவத்தை திருப்பி அவருக்கு கனாகிண்டி அப்படிங்கிற அந்த ஜன்னல் வழியாக காட்சியளித்தாரு. இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் 9 துவாரங்களை உடையதா இருக்கும். இந்த உடுப்பி கிருஷ்ணரை நம்ம எல்லா கோயில்லையும் போய் நேரடியா வணங்குற மாதிரி வணங்க முடியாது. உடுப்பி கிருஷ்ணர் திரும்பி நின்று கனகதாசருக்கு காட்சி அளித்தார் இல்லையா. அதனால நம்ம இன்னைக்கு கூட போறோம் அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணரை அந்த ஜன்னல் வழியாக மட்டும்தான் இறைவனை பார்க்க முடியும். கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா அவருடைய கையில மத்து அப்புறம் வெண்ணையோட குழந்தை வடிவுல காட்சியளிக்கின்றாரு. இந்த கோயில் தான் தென்னிந்தியாவினுடைய மதுரா அப்படின்னு அழைக்கப்படுது. துவைத தத்துவத்தினுடைய மையமாகவும் இந்த உடுப்பி கிருஷ்ணர் கோயிலானது இருக்கு. நீங்க எப்பயாவது கர்நாடகா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த உடுப்பி கிருஷ்ணரை வழிபட்டு அவருடைய ஆசியை பெற்று வாருங்கள். நன்றி.